சிம்மம் ராசி அன்பர்களே, இன்பங்கள் துன்பங்கள் இது ரெண்டுமே கலந்த ஒரு அனுபவ பாடம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பாருங்க, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் பலவிதமான கஷ்டத்தையும் பலவிதமான சோதனைகளையும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களிடம் சென்று நாம் உதவி கேட்பதை விட அதிகமான மக்கள் பாருங்க, கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனிடம் தங்களோட நிலைமையை கூறி ஆறுதல் பெற்று வராங்க. அந்த வகையில் 12 ராசிக்காரங்களுக்குமே எந்த கோவில் சென்று இறைவனை வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவில் எந்த இறைவனை எப்படி வழிபடணும், எந்த கிழமையில் வழிபடணும், எங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடணும், அதாவது உங்கள் ராசிக்குரிய இறைவன் யார், அவரை எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகாரங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை கொண்டு அதன் பிறகு தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவீங்க. எப்பாடுபட்டாச்சும் அந்த விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இயல்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு குணம். தங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற எந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும், அல்லது உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அலைய தேவையில்லை. ஃபோன் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. அந்த ராசியோடைய அதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ராசிக்குரிய கோவில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். ஒவ்வொருத்தருமே பிறக்கும்போது அவங்களுக்கு நட்சத்திரம் ராசி இதெல்லாமே கூடயே வந்துடும். நம்மளோட ராசியை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனுக்கேற்ப நம்மளோட வாழ்க்கையை நம்ம திட்டமிட்டு இறைவனை சரணடைஞ்சால் நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா நல்ல பயன்களையுமே நாம் பெற முடியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் வரும்பொழுது கூட உங்கள் ராசிக்குரிய கோவில் சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்தும் அந்த தடைகள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வர முடியும். அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யார், அவங்க சென்று வணங்க வேண்டிய ஆலயம் எது, அதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியில் பாருங்கள், மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே சிம்ம ராசியில் அடங்கும். இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க அவசியமாக சென்று வழிபட வேண்டிய கோவில் எதுன்னு கேட்டால் திருக்கானமுள்ளூரில் அருள் புரியக்கூடிய பதஞ்சலிநாதர் திருக்கோவில். இந்த கோவில் ராகு தோஷ பரிகார தலமாக பார்க்கப்படுது. அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோவில் சென்று வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான பயன்களை பெற முடியும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தா கடலூர் மாவட்டத்தில் திருக்கானமுள்ளூரில் பதஞ்சலிநாதர் திருக்கோள் வழக்கை அம்மையாருடன் அருள் புரிந்து வரார். பதஞ்சலிநாதரை தரிசனம் செஞ்சு அந்த இறைவனை மனமுருக நீங்கள் வேண்டி வந்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பம் செழிக்கும், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் நீங்கும். சோழ நாட்டில் பாடல் பெற்ற ஒரு காவிரி வடகரை தலங்களில் இந்த தலம் 32வது தலமாக இருக்குது. சித்திரை மாதம் முதல் 3 நாட்களும் நடக்கும் சிறப்பு பூஜை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த ஆலயம் சென்று சிம்மராசி அன்பர்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் தரிசனம் செஞ்சுட்டு பாருங்க, நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும். சிம்மராசி அன்பர்கள் இந்த சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்ற நன்மைகளை அடைய முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த கோவில் சென்று வழிபாடு செய்ய முடியல, ஆனாலும் எங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பலனை இப்போ பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் எந்த ஒரு சிவபெருமான் ஆலயம் வந்தாலும் சரி, நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான தரிசனம் செஞ்சு வந்தால் நன்மைகளை பெற முடியும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவனுக்கும் பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் உங்களை விட்டு நீங்கும், நன்மைகளை பெற முடியும். சிம்மராசி அன்பர்கள் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் தொடர்ந்து செய்யுங்க, இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஜோதிடத்தில் பல வகை இருந்தாலுமே ஜாதகத்தை கொண்டு சொல்லப்படும் ஜோதிட முறையில் தான் நாம் பெருமளவிற்கு துல்லியமான பலனை கணிக்கிறோம்.
ஜாதகத்தை எழுதும் போதே பிறந்த நபரின் ராசி முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். மொத்தம் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் 5வது ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி குறித்தும் இந்த ராசியில் பிறந்திருக்கிற நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் இது குறித்தும் இப்போ பார்க்கலாம். சிம்மம் அப்படிங்கிற சொல் சிங்கத்தை குறிக்குது. இந்த ராசி சூரிய பகவானோட சொந்த ராசியாக இருக்குது. ராசியின் பெயருக்கு ஏற்றது போல தான் இந்த சிம்மராசி அன்பர்கள் எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய குணமும் கொண்டவங்களா இயல்பிலேயே சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட நடை உடையில் ஒரு கம்பீரம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்ற எந்த ஒரு ராசிக்காரங்களுமே உங்கள் மீது எந்த ஒரு ஆதிக்கத்தையுமே செலுத்த முடியாது. இந்த ஒரு விசேஷ சக்தி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கக்கூடிய விஷயமாக கூட சொல்லலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பான பலன்களையும் நன்மைகளையும் பெற இப்போ சொல்கிற விஷயத்தை கவனமாக கேட்டுக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மிக சிறந்த நன்மைகளை பெறணும், அதிர்ஷ்டங்களை அதிகமாக ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் கும்பகோணத்தில் இருக்கும் சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானை வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். தினமுமே எழுந்து முழிஞ்சவுடன் சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை நீங்கள் செய்வது உங்களுக்கு சூரிய பகவானின் பரிபூரண அருளாசியுமே பெற்றுக் கொடுக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களோட அப்பா கிட்ட மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. அவங்களோட மனசு நோகாதபடி நடந்துக்கோங்க. இது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இது நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் பாருங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவரோட மனமாற நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும். தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதிச்சு ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினமாக பார்த்து உங்களோட வலதுகை மோதிரத்தில் அணிஞ்சுக்கோங்க. இதுவுமே சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் ஈர்த்து கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய ஒரு சிறப்பு பரிகாரமாக பார்க்கப்படுது. இதை நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெற்றி வகை இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் சூட முடியும். ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்க 48 நாள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனால உங்களோட தோஷங்களும் அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ அதுபோல் உங்களோட தோஷங்களும் கரைவதாக ஐதீகமே சொல்லியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கூட நீங்கள் பின்பற்றலாம், நன்மைகளை பெற முடியும். தினந்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. கோவில்கள்லையோ அல்லது வேறெங்கும் இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு சிறு துளிகள் பசும்பால் கலந்த நீரை அம்மரத்தின் வேருக்கு ஊற்றி வருவதன் மூலம் சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இப்போ இதெல்லாமே சிம்மராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யுங்க. எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். சிம்மராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூரணமான அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். வேத ஜோடித்துட்டு இருக்கக்கூடிய 12 ராசிகளையுமே இந்த சிம்ம ராசி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மைகளை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சிறிய பாதகத்தை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னா இந்த ஒரு கோபம்தான். கோபத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இது நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது நடக்கலை அப்படின்னா இந்த கோபம் டக்குன்னு வந்துடும். நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு தைரியம், உற்சாகம் இதெல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் மட்டும் சில பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும், எல்லாமே நல்லதாக கிடைக்க சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற அனைத்து ராசி அன்பர்களுக்குமே நீங்கள் சென்று வழிபட வேண்டிய இறைவன் யார், எந்த தலம் அப்படிங்கிறதையுமே பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.